கேத்தலிக் அண்ட் நான் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எல்லாருடைய வழிபாடுமே மூவொரு கடவுளை நோக்கியது தான். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யற ஒவ்வொரு வழிபாடுமே மூவொரு கடவுளுக்கு தான் போய் சேருது, மூவொரு கடவுளை நோக்கியது. என்ன, இங்க இருக்க வழிபாட்டு முறை வேற, அங்க இருக்க வழிபாட்டு முறை, அந்த சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப்ங்கிறது தான் வித்தியாசம். நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் அவங்கவுங்களுக்கு பிடிக்கிற சர்ச்சஸ் இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ரிலிஜனை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற ஃப்ரீடம். உலகத்தில் இருக்க எல்லா ரிலிஜனுமே கடவுளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரோட டெஸ்டினியுமே ஆண்டவர் தான். எல்லாருமே கடவுளை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச வர்ஷிப்பா ஒருத்தர் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. எல்லாமே கடவுளுக்கு உகந்தது தான். அதாவது ஆண்டவர் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு தான் ஒவ்வொன்றத்தையுமே ஆண்டவர் ஏத்துக்கிறாரு. அதுக்குள்ள எவ்வளவு அன்போடு அவங்க செய்யறாங்க, எந்த அளவுக்கு ஒரு தேடல் இருக்குதுங்கிறத தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் மேல இருந்து பாக்குறவர், நம்ம ஒவ்வொருத்தருமே அவரோட பிள்ளைங்களா தான் பார்ப்பாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு குழந்தைங்க தான். ஒவ்வொருத்தரும் வேண்டி கேட்கறதையுமே எல்லாருடைய வேண்டுதலையுமே ஆண்டவர் பதில் கொடுத்து எல்லாருக்குமே வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானத்தோட தான் ஆண்டவர் நம்மள எல்லாம் பாக்குறாரு. நாமும் ஆண்டவரோட பிள்ளைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகளாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை எனிமீஸா பாத்துக்க வேண்டாமே. லாஸ்ட் வீடியோல கூட பார்த்த ஆர்சியர் ஐடோலேட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் திருப்பி திருப்பி யூ ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஐடோலேட்டர்ஸ் இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு இதெல்லாம்? எங்க இருக்க சர்ச்சஸ்லயும் சரி, அங்க இருக்க சர்ச்சஸ்லயும் சரி, எல்லா ரிலிஜன்லயுமே சரி, எத்தனை விஷயங்கள் கடவுள் பேரை சொல்லி நடந்துட்டு தான் இருக்குது. கொலை பண்றது, மற்றவங்களை ஏமாத்துறது, அதுக்கு நம்ம போய் ஒவ்வொருத்தரையுமே மர்டரர்ஸ், ஐடோலேட்டர்ஸ், நம்ம சீட்டர்ஸ் நம்ம போய் லேபிள் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தரையுமே அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணட்டும், அவங்களுக்கு பிடிச்ச வழியில இருக்கணும். நம்ம ஒருத்தர் நெறிப்படுத்தி கொண்டு வர்றது நம்முடைய கடமை. கடவுளை நம்ம ஒருத்தட்டே கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை தான். அதுக்கு யாரையும் தீர்ப்பிடுற அதிகாரமோ தீர்ப்பிடுற தகுதியோ நம்ம யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு லேபிளை குத்தி மற்றவங்களை அசிங்கப்படுத்துற தகுதியும் நம்ம யாருக்குமே கிடையாது. யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கோ நம்ம யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எல்லாரையும் யாரு எப்படின்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். எந்த ஒரு ரிலிஜனை குறித்தும் சரி, மதம், சமயம், அதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை. இந்த குறிச்ச இந்த ஆர்கியூமெண்ட்ஸ், ஒவ்வொரு வாதங்களும் விதண்டா வாதங்கள் மட்டும்தான். எல்லாருக்குமே டைம் வேஸ்ட். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கான ஃபோரமும் இது கிடையாது. இது எங்க கத்தோலிக்க மக்களை எஜுகேட் பண்றதுக்காக, மற்றபடி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாக்குறவங்க பாக்குறது அவங்களோட விருப்பம். ஏன்னா மற்ற சம்பந்தப்பட்ட டாபிக்ஸும் வருது. ஜென்ரலா ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாகவும் சில விஷயங்களை இங்க பேசுறது வழக்கம் தான். அவங்களோட விருப்பம். மற்றபடி இதை ஒரு ஆர்கியூமெண்டா கொண்டு போறது, அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வேணாம். நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே கணக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க. ஆண்டவர் மேல இருந்து பாக்குறவர் ஒவ்வொருத்தரையுமே அவரோட குழந்தைங்களை தான் பார்ப்பாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு அவரோட குழந்தைங்க தான். நமக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு. 2 பேதுரு 3:9, யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். இதுதான் ஆண்டவரோட மனசு. அந்த தகப்பனுக்குரிய மனசு. எல்லாருக்குமே மீட்பு வேணும், எல்லாருமே மீட்கப்படணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும். இதுதான் ஆண்டவரோட விருப்பம். லூக்கா நற்செய்தியாளர் சொல்றது அதுதான். இட் இஸ் a gospel of salvation சொல்றோம். மீட்பு எல்லாருக்குமே அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட மனசு. தீத்து 2:11, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. இதுதான் ஆண்டவரோட மனசு. எல்லாரையுமே மீட்டு கொள்ளணும், எல்லாருமே என் பிள்ளைங்க தான் அப்படிங்கிற அந்த தகப்பனுக்குரிய மனசு. எல்லாரையுமே மீட்டு கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவர் நினைக்கிறது. விடுதலை பயணம் 32:14 நம்ம பாக்குறோம். நகர்ல இருக்க ஒரு நீதிமானுக்காக நான் அந்த நகரை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் செய்ய நினைச்சதை விட்டு அவரோட மனசை மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தாம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டு விட்டார். நான் இந்த தீங்கை செய்ய போறேன்னு ஆண்டவர் அறிவிச்சுட்டு அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே அவரோட மனசை மாத்திக்கிட்டாராமா. அந்த அளவுக்கு ஆண்டவரோட மனசு. யாராவது ஒருத்தருக்காக இறங்கலாமா? யாராவது ஒருத்தரை வச்சு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்முடைய பிள்ளையை நாம மீட்டுக்கலாமா? அப்படிதான் ஆண்டவரோட மனசு தேடும். ஜீசஸும் நமக்கு சொல்றது அதுதான். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். ஆண்டவர் அந்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயத்த தேடி எடுத்து இதுக்காக இந்த பிள்ளையை நம்ம காப்பாத்திடலாமா, என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டோம், அதுக்காக தான் ஆண்டவர் காத்துட்டு இருப்பாரு. இது போல எல்லா மக்களுக்குமே தான் ஆண்டவர் இந்த மீட்பின் செய்தியை கொடுங்க, எல்லாருமே என்னுடைய மீட்புக்கு உட்பட்டவங்க, அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆண்டவரோட மீட்புக்கு தகுதியானவங்க தான். திருவெளிப்பாடு 7:9, அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள்.
வெண்மையான தொங்கலாடை அணிந்திருந்தார்கள், கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். ஆண்டவருக்கும் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடுவுல எல்லா நாட்டையும் குலத்தையும் மொழியையும் சேர்ந்தவங்க இருந்தாங்களாம். அப்ப எல்லாரையுமே ஆண்டவர் அவர்கிட்ட ஏத்துக்க தயாரா இருக்காரு. அதுக்கேற்றவங்களாக நம்ம மாத்துறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த கடுகளவு விசுவாசம்ங்கிற அந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு போதும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இரக்கத்தை முன்னாடி வச்சு ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்துட்டே இருக்காரு. அதே போல அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடுவில் இருந்தவங்க குருத்தோலைகளை ஏந்திருந்தாங்களாம். இந்த குருத்தோலைங்கிறது தூய்மையினோட அடையாளம். அந்த அளவுக்கு அவங்க அந்த வெண்மையான தொங்கலாடைகள் அணிஞ்சிருந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவரோட ரத்தம் எல்லாரையுமே தூய்மைப்படுத்துறதுக்கான அந்த மாசற்ற ரத்தம்ங்கிறது தான் செம்மறியாக இருந்து ஜீசஸ் அவரோட அவ்வளோ ரத்தத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஃபுல் உலகத்தோட பாவத்தை போக்கி நம்ம எல்லாரையுமே தூய்மையாக்கி தகுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவரோட அந்த ரத்தங்கிற ஒரு விஷயம் போதும். நம்ம தூய்மையான நிலையிலிருந்து நம்ம தூய்மையாக்கி ஆண்டவர் நம்மளை அவருக்கு ஏத்தவங்களாக ஆக்கிக்க எப்பயுமே தயாரா தான் இருக்காரு. திருப்பாடல்கள் 51:17. கடவுளுக்கேற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உலகத்தை நீர் அவமதிப்பதில்லை. நம்ம யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டோம்னா ஆண்டவரோட மனசு அப்படியே உருகிடுமா. அந்த அளவுக்கு ஆண்டவரோட இருதயத்துல அன்பும் இரக்கமும் பொங்கி வழியுமா. ஆண்டவர் நமக்காக கல்வாரி மலையில சிந்தின அந்த ரத்த துளிகள் ஒவ்வொன்றுமே இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட பாவங்களும் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை கழுவி நம்மை தூய்மையாக்கி ஆண்டவர் முன்னாடி நம்மளை தகுதியானவங்களாக நிக்க வைக்கும். அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்தது ஆண்டவரோட திருரத்தம். எபிரேயர் 12:14. தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். கடுகளவுக்கு ஒரு துளி விசுவாசம் நம்ம கிட்ட இருந்தா போதும். அந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் நம்மள ஆண்டவருக்கு உகந்த தூய வாழ்வு வாழ வைக்கும். True faith leads to holiness. எப்ப எல்லாம் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நாம கேட்கிறோமோ, ஆண்டவரோட இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கிறோமோ, அப்ப எல்லாம் நமக்குள்ள விசுவாசம்ங்கிறது அதிகமாக உறுதிப்படும். அப்ப நம்ம கிட்ட தானாவே மனமாற்றம் ஏற்படும். இந்த மனமாற்றம் நம்ம கிட்ட ஒரு தூய்மையை ஏற்படுத்தும். நம்ம எல்லாருமே தூய்வராக்கப்படுவோம் இறைவார்த்தையின் மூலமாக. ஆக இந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா எப்படியும் நம்மள அது ஹோலினஸ் கொண்டு போகும். இந்த ஃபெய்த் அண்ட் ஹோலினஸ்ங்கிற விஷயம் சேர்ந்தா தானாவே நம்ம ஆண்டவரோட நீதிக்காக, ஆண்டவரோட உண்மைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கும். ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். யோவான் 18:37. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், உலகிற்கு வந்தேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே இதுதான். கிறிஸ்தவர்களாக ஆண்டவரோட பிள்ளைகளா அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய பணியுமே உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழுது. விவிலியத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாக்குறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக நடந்தாங்களோ, ஆண்டவருக்கு ட்ரூத்ஃபுல்லா ஃபெய்த்ஃபுல்லா யாரெல்லாம் நடந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவரால மீட்கப்பட்டாங்க, ஆண்டவரால உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. You are not here to be liked or accepted. You are here to fulfill God's purpose for your life. நாம யாரும் மத்தவங்க நம்மளை ஏத்துக்கணும், நம்மளை பிடிக்கணுங்கிறதுக்காக நாம இந்த உலகத்துல கிடையாது. ஆண்டவரோட திருவுளத்தை நிறைவேற்ற, நம்ம மூலமாக ஆண்டவருடைய திட்டங்களை நாம செயல்படுத்துறதுக்காக தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டு இருக்கிறோம். மதர் தெரேசாவும் சொல்றது போல, God has not called me to be successful, He has called me to be faithful. Saint Teresa of Calcutta. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே. நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பிரமாணிக்கமா இருக்கும், இந்த உண்மையும் உத்தமமாக இருக்கிறது, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸோட ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்றதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய கிறிஸ்துவ அழைப்போம். நம்ம எல்லாருமே பைபிளை படிக்கிறது அவசியம்தான். இறைவார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த காட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இறைவார்த்தையின் மூலமாக தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நம்மளால ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும், நம்மளையும் நாம புரிஞ்சுக்க முடியும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எதெல்லாம் மாத்திக்கணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஒருத்தர் யாரெல்லாம் பைபிளை படிச்சு முடிச்சிருக்காங்களோ, ஃபுல்லா பைபிளை கரைச்சு குடிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஹெவனுக்கு போவாங்க, அவங்க மட்டும்தான் மீட்புக்கு உட்பட்டவங்க நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ படிக்காத பாமர மக்கள் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, சிலர் பைபிளை பத்தி தெரியாதவங்க இருக்காங்க, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு ஏத்துக்காதவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு நெறியுடைய வாழ்க்கையாக, ரொம்ப ப்ராப்பரான ஒரு மாரல் லைஃபாக எத்தனையோ பணிகளை மக்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ NGOs இருக்கு, ட்ரஸ்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து எத்தனையோ பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
துணி இல்லாதவங்களுக்கு துணியை கொடுக்கறது, பசிச்சவங்களுக்கு சாப்பிட வைக்கிறது, தாகத்துல இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, நோயுற்றவங்களை போய் பார்த்துக்கிறது, சிறையில இருக்கவங்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே உலகத்திற்கு எத்தனையோ பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த சோலா ஸ்கிரிப்துராங்கிற இந்த பைபிளை படிச்சு ஃபுல்லா கரைச்சு குடிச்சுக்கிட்டது, ஃபுல்லா பைபிளை தெரியும்னு இருக்கிறது, இல்லை இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறது, இதை பண்ணலங்கிறதுக்காக ஆண்டவர்லாம் அவங்க நிராகரிச்சிட மாட்டாரு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களோட வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் மேல இதை செய்யறது, ஆண்டவருக்கு செய்யறங்கிற அந்த ஒரு விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் நிச்சயமாக அவங்களால மீட்டுக்குவாரு. ஆண்டவர் செயல்படுறத நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணி இப்படிதான் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருமே குழந்தையா தான் பாக்குறாரு. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு துளி விசுவாசம், அந்த உண்மைத்தன்மைங்கிறது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பாக்குறாரு. எல்லாரையுமே ஆண்டவருடைய மீட்டு கொள்ளணும் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஈவன் இந்த ரிச்மேன் அண்ட் லாசரஸ் அந்த ஊமையிலையும் நாம பாக்குறோம். செல்வந்தரும் இருக்காரு, லாசரும் இருக்காரு. லாசர் எதுவுமே பெருசா பண்ணலையே, அவர் என்ன பண்ணாரு? பண்ணதெல்லாம் அந்த மேஜையில இருந்து செல்வந்தர் கிட்ட இருந்து டேபிள்ல இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருந்தார். மற்றபடி யாரையும் போய் கேட்டு எதுவும் வேணும் தொந்தரவு பண்ணது கிடையாது. அவரோட நோயையும் வலிகளையும் குறிச்சு அவர் எதுவும் முணுமுணுத்தது கிடையாது. ஆனா லாசர் இறக்கும் போது என்னானாரு, ஆபிரகாமோட மடியில போய் விண்ணகத்துல அவரு அவ்வளவு கம்ஃபர்ட்டா கிடைச்சது அவருக்கு. அவர் பெருசா வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாரு, அமைதியா இருந்துட்டு அவரோட துன்பத்தை ஏத்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்துல அவர் ஆண்டவரை நம்பினாரா, விசுவாசத்தோடு இருந்தாரா, அதை பத்தி எல்லாம் ஜீசஸ் எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து அவரோட கடமையை முடிச்சுட்டு போனாரு. அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதே போலதான் சிலுவையில் ஆண்டவரோட தொங்கிட்டு இருந்த அந்த 2 கல்வர்கள்ல நல்ல கல்வன், அவர் எதுக்கு நல்ல கல்வன் ஆனாரு? சிலுவையில அவருடைய தவறை உணர்ந்த அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருந்தது. நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட இருந்த ஐடல் வர்ஷிப், நான் மற்றவங்களோட பொருள்களை நான் திருடிட்டு இருந்தேன், அந்த ஐடல் வர்ஷிப்புங்கிற விஷயத்த நான் பண்ணேங்கிறத, அந்த பாவத்தை உணர்ந்து அங்க அவர் மனம் மாறுறாரு. அந்த செல்ஃப் அவேர்னஸ் அவர்கிட்ட இருக்கு. அடுத்ததாக ஆண்டவர் இறைவனுங்கிறத கன்ஃபஸ் பண்றாரு. இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே அப்படிங்கிறதுலையும், அதே போல ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையும் அறிக்கையிடுறாரு. ஆண்டவரே நீர் அரசாட்சிக்கு வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படின்னா, எப்படியோ ஆண்டவர் அதுக்கான உரிமை இருக்கு, அதுக்கான அதிகாரம் இருக்கு, ஆண்டவர் என்னை மீட்டு கொள்வாருங்கிற அந்த விசுவாசத்தோட டிக்ளரேஷனும் அதுதான், கன்ஃபெஷனும் அங்க இருக்கு. இதன் மூலமாக அந்த லாஸ்ட் 1 நிமிஷத்துல அவர் மீட்டு கொள்ளப்பட்டாரு. இந்த லாசரும் சரி, அந்த நல்ல கல்வரும் சரி, இவங்க 2 பேரும் முழுசா பைபிளையோ திருச்சட்டங்களையோ கரைச்சு குடிச்சவங்க கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, மனம் மாறினவங்க, அந்த தூய்மையான இடத்துக்கு அவங்க கொண்டு வரப்பட்டாங்க. ஆண்டவரால தூய்மைப்படுத்தப்பட்டாங்க, துன்பத்தின் மூலமாகவோ மனமாற்றத்தின் மூலமாகவோ. இவங்களும் கூட கடைசி நேரத்துல முழுக்க ஞானஸ்தானமும் எடுக்கல. அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்த ரிலிஜியஸ் தாட்ஸையும் வச்சு இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவரோட செயல்பாடுன்னு நம்ம ஒரு ரிலிஜியனுக்குள்ளேயோ பைபிள்குள்ளேயோ ஆண்டவர் அடக்க முடியாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு பெருசாக செயல்படுறவர், அவர் யோசிக்கிற விதங்கள்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆண்டவரோட பேஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லணும்னா, கடவுளை ஒரே வார்த்தையில நாம சொல்லணும்னா அன்பு. அது மட்டும்தான் ஆண்டவர். எப்படியாவது என் பிள்ளைய நான் என்கிட்ட கூப்பிட்டுப்பேன், அதுதான் ஆண்டவர் செயல்படுற விதம். ஸோ கம்மிங் டு த க்ளோஷர், இந்த வீடியோவும் சரி, லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண தான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு நான் டவுட்ஸ் அங்கேயே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரியாக்ட் பண்ணுவேன், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துருப்பேன். அதே போல் ஒரு சிலர் எனக்கு கரெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். சிலர் என்ன டவுட்ஸ் கேட்டப்போ நான் ஆன்சர் பண்ண முடியாதப்ப ஜனங்க ஒரு சிலர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. சில டவுட்ஸ் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போதும் திருப்பி அதை ஓவராக நெகோஷியேட் பண்ணி ஒரு அக்யூசேஷன் மாதிரி கொண்டு வரது, நீங்கள் தப்பு, நாங்கள் தான் கரெக்டு, நாங்கள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி அது ஒரு ஆர்குமெண்ட்டாக போகிறப்ப இதுக்கு மேலே அது வேணான்னு அதை இக்னோர் பண்ணுறது, பர்பஸ்ஃபுல்லி நான் இக்னோர் பண்ணதும் உண்டு. மக்கள்கிட்டையும் நான் அதுதான் சொல்கிறேன், ஏதாவது ஆர்குமெண்ட் மாதிரி யாராவது கொண்டு வராங்கன்னா பெட்டர் ப்ளீஸ் இக்னோர் இட், அது தேவையில்லாத, இட் ஒன்ட் ஒர்க் அட் ஆல், அது நமக்கு வேண்டாம். மற்றபடி எனக்கு சிலர் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் மாற்றிக்கிறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சிலர் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, இது பைபிள்ல இருந்து எனக்கு இதுக்கான ஆன்சர் கொடுங்கன்னு ஒரு கண்டிஷனோட டிமாண்ட் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க வைக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. நான் இருக்கிறது இந்த கேத்தலிக் ஃபெய்த்ல, எங்க ஃபெய்த்ல ஸ்கிரிப்சர், ட்ரெடிஷன் அண்ட் மேஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச், எங்க ஃபெய்த்துக்கு உட்பட்ட விஷயங்களை தான் என்னோட ஃபெய்த்ல இருந்து நான் ஷேர் பண்ண முடியும். We are totally convinced about the system of worship and we will stick to it.
இது எங்களோட சிஸ்டம். அது வந்து நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்களோட விருப்பம். அதுக்கு நீங்க ஒரு கண்டிஷன் வச்சு நீங்க அதை டிமாண்ட் பண்ணி கேட்கும்போது நான் எங்க சைட்ல இருந்து தான், என்னோட சைட்ல இருந்து எனக்கு ஏற்ற தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண முடியும். அது சரியா தப்பாங்க எல்லாத்தையும் ஒரு ரிலிஜியனை ஜட்ஜ் பண்றதும் ஒருத்தரோட ரிலிஜியஸ் ப்ராக்டிஸை ஜட்ஜ் பண்றதும் அது ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. நாம யாருமே சொல்ல முடியாது நாங்க தான் கரெக்டுன்னு. இன்னொரு கமெண்ட் மட்டும் எனக்கு அது நினைச்சாலே சிரிப்பு வருது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஏதோ ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்து கண்ணை ஒத்திக்க மாட்டாங்களா அப்படி சொன்னதுக்கு, கண்ணனை ஒத்திக்கிறதுலாம் பைபிளில் இல்லை இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஒருத்தர். எல்லாம் பைபிள் இருக்கிறதே தான் செய்வீங்கிறதுக்காக அதுக்கு நீ இந்த அளவுக்கா? ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சமாக பைபிளில் கொடுத்துருக்குற அளவுக்கு அப்படியே தான் கொஞ்சவீங்களா என்ன? அதெல்லாம் கொடுத்துருக்கா என்ன? சிலதெல்லாம் அந்த மாதிரி ஃபன்னியாக இருக்குது. இக்னோர் பண்ண வேண்டியது இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே போல என்ன திட்டி இருக்கிறது, டீ போட்டு சொன்ன சில கமெண்ட்ஸ் கூட நான் வச்சிருக்கேன் தான். மற்றபடி என்ன நல்லா பேசி அந்த அம்மாவை தப்பா பேசுறது அதை நான் டெலீட் பண்ண வேண்டி இருந்தது. சிலதை நான் ரெஸ்பாண்டோ இல்லை ரியாக்டோ பண்ணலை. இல்லை தப்பான விஷயங்கள் வந்தது நான் டெலீட் பண்ண வேண்டி இருந்தது. திருச்சபைக்கோ இல்லை மக்களுக்கோ அதிகம் எதிராக தவறாக இருந்த விஷயங்கள் மட்டும் நான் டெலீட் பண்ண வேண்டி இருந்தது. ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, யார் ஹெவனுக்கு போவாங்க, நீங்களா இல்லை அவங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு அங்கேயே என்னால் ஃபுல்லாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. மத்தேயு 24:11-13 பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறி தவறி அலைய செய்வர், நெறிக்கேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர். கடைசி வரைக்கும் நம்ம மன உறுதியோட இருக்கணும். அப்ப எதுல நம்ம மன உறுதியா இருக்கணும்? நிறைய பேர் வந்து நம்மள மிஸ்கைட் பண்ணுவாங்க, நெறி தவறி போக செய்வாங்க. நெறிக்கேடு பெருகுவதால என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அன்பு தணிந்து போகும். இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அன்புக்கு ஆப்போசிட் என்ன? ஹேட்ரட், வெறுப்புணர்வு. இப்ப நமக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, இல்ல நமக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க, இல்ல நம்ம பிடிக்காத மாதிரி ஒரு லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம அவங்க மேல வெறுப்பு அதிகமாகுது. இல்ல அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்கள சபிக்கிறதோ, அவங்க சந்தோஷமா இருந்தா நமக்கு பிடிக்காததோ, இது எல்லாமே வெறுப்போட சயின்ஸ். அப்படின்னா நம்ம கிட்ட அன்பு தணிந்து போகுதுன்னு அர்த்தம். எப்ப நம்ம கிட்ட இந்த வெறுப்புங்கிற விஷயம் வருதோ அப்ப நம்ம கடவுளோட இல்லைங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். இதுதான் சைன். நம்ம ஆண்டவரோட இருக்கோம்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். எவ்வளவு நமக்கு மோசமானது செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன், நீங்க என்ன மன்னிச்ச மாதிரி அவங்களையும் மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி நாம ஜெபிக்கிறது அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பு இந்த மாதிரி தான் செய்ய வைக்கும். மற்றபடி வெறுப்புங்கிறது அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும், இவங்களுக்கு ஏதாவது ஆனாதான் இவங்களுக்கு புத்தி வரும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது நமக்குள்ள அன்பு தணிந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சைன். என்னோட விருப்பம் என்னன்னா, அந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி அவங்க ஹெவனுக்கு போவாங்களா இல்ல நான் ஹெவனுக்கு போவாங்கன்னு அவங்க கேட்ட மாதிரி நான் பதில் சொல்லணும்னா, ஆண்டவரோட விருப்பம் நானும் சரி அவங்களும் சரி கடைசி வரைக்கும் ஆண்டவரோட அன்புல நிலைத்திருந்து ரெண்டு பேருமே ஆண்டவரோட மனவாட்டிகளா அவர் கூட இருக்கணும், மீட்கப்படணும், நாங்க ஹெவன்ல இருக்கணுங்கிறது தான் ஆண்டவரோட விருப்பமா இருக்கும். யூதா 21 பாக்குறோம். அதிகார வசனம் சொல்லேன்னு பாக்காதீங்க. யூதா புத்தகத்துல இருக்கிறதே ஒரே ஒரு அதிகாரம் தான். அதனால இது யூதா புத்தகத்துல 21வது இறைவார்த்தை, கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆண்டவரோட அன்பு நமக்குள்ள நிறைவா இருந்ததுன்னா எப்படியும் அந்த அன்பு நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரோட அன்பு நமக்குள்ள இருந்து ஊத்து எடுத்துட்டே இருக்கும். பவுலடிகளார் சொல்ற மாதிரி தூய ஆவியின் வழியாக கடவுளது அன்பு உங்கள் உள்ளங்கையில் பொழியப்பட்டிருக்கிறது. God's love is poured into your hearts through the Holy Spirit. அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள தர அந்த அன்புங்கிறது ஆண்டவரோட அன்பு நம்ம கிட்ட இருந்து ஊத்தெடுத்து மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது திருப்பி திருப்பி ரிவைவ் ஆகி ஸ்ப்ரிங் அப் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா அது இந்த மதத்தை உட்பட்டவங்க, சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க, ஆடு மாடு எல்லா படைப்புக்குமே நம்முடைய அன்பு போய் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே நேசிக்கிறவங்களா இருப்போம். கத்தாலிசிசம் இஸ் an ocean. கத்தோலிக்கம்ங்கிறது ஒரு பெருங்கடல். பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட், ட்ரெடிஷ்னல் ஹிஸ்டரி, திருச்சபையினுடைய படிப்பினைகள், இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளால கத்தோலிக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்குன்னு கத்தோலிக்கத்தை ஃபுல்லா இது எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கவங்க, எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சவங்க இவங்க தான் நல்ல கேத்தலிக்ஸ்ங்கிறது கிடையாது. எதுவுமே தெரியாம எழுது படிக்க தெரியாதவங்க கூட ரெகுலரா பூசைக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, ஆண்டவரோட பாடல்களை தியானித்து, திருவிருந்தில பங்கு கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. கடவுளோட அன்புல நாம நிலைத்திருக்கிறது, இதுதான் நல்ல உண்மையான ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லாருக்கும் நம்முடைய அன்பு சென்றடையுதா? நம்மளால எத்தனை பேர்கிட்ட அன்போட பழக முடியுது?
குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு மதம், இனம், மொழி எந்த ஒரு வேறுபாடுமே பார்க்காம எல்லாரையுமே நம்மளால ஆண்டவரோட சாயல்ல பார்க்க முடியுது. ஒவ்வொன்றத்துலயுமே ஆண்டவரோட கைவண்ணம் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் ஹேண்டி ஒர்க் அப்படி நம்மளால பார்க்க முடியுது. அப்பதான் நாம உண்மையான ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன். அதுதான் கத்தோலிக்கமா நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்குது.